குட்டிமா சமையல் இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வெள்ளை சோளம் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 6லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சோளம் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா வெந்திருந்தது. இப்போது தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி ரெடி.